இயேசு பிதாவே இவர்களுக்கு மன்னியும் தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார். நமக்கு வந்துச்சு பாரு அந்த வார்த்தை, இவர்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார்களே அப்படின்னு சொன்னார். ஏன்னா இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிற விஷயத்துக்கு இந்த வார்த்தை வந்து ரேமா. இன்னைக்கு உலகமெங்கில் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு விரோதமாகவும் ஊழியக்காரருக்கு விரோதமாகவும் எழுப்பி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இந்த வார்த்தை நிச்சயமா ரேமா. இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்கள் தெரியாமல் செய்கிறார்கள். அதுலயும் யார் இருக்கலாம் நல்ல கண்ணு திறந்திருக்குதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள கண்மூடித்தனமா மாறிட்டாங்க. இந்த ஜான் ஜெபராஜ் பாஸ்டரோட விஷயத்தை தான் நான் சொல்லிட்டு வரேன். இந்த விஷயத்துல தான் நான் ஒவ்வொருத்தருடைய ஃபேஸையும் நான் பார்க்குறேன். இங்க இருக்கிறவங்கள உலகத்தோட ஃபேஸ், உலக தலைவர்களை ஊழியக்காரர்களை குறித்து நான் அப்படியே பார்க்குறேன். சில சொல்றாங்க நான் நடுநிலை வகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிற்கிறாங்க. இயேசு எந்த இடத்துல நடுநிலை வகிக்கவே இல்லை, நியாயத்தின் பக்கம் நின்றார். நியாயம் எதுவுமே தெரியாத இந்த உலகத்துல இப்ப எதுவுமே நடக்கல. ஃபர்ஸ்ட் அவருக்கு என்ன உங்களுக்கு சம்மந்தமா அப்படின்னா சம்மந்தமே இல்லை. பேசிட்டீங்கன்னா பேசல, ஃபோன் பண்ணிக்கிறேன், ஃபோன் பார்த்துருக்கீங்கன்னா பார்க்கவே இல்லைங்க. அதான் பெரிய விஷயம். இப்படி நேரடியா ஒரு நாள் கூட நான் பார்த்ததே கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நபருக்காக நீங்க ஏன் வருத்தப்படுறீங்க அப்படின்னு சொன்னாக்கா அங்கதான் ஒரு விஷயம் இருக்கு. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவர்களாம். ஹல்லேலூயா. நம்மை ஜாதிக்கு ஒருத்தரும் கோத்திரத்துக்கு ஒருத்தருமா கர்த்தர் நம்மை பிரித்தெடுத்துக்கிறாங்க. ஹல்லேலூயா. ஆமா, நம்ம சாதாரணமானவங்கல்ல, ஒரு குடும்பத்துல இருந்து பின்னணியில இருந்து வந்திருக்கிறோம்னா நம்ம ஆண்டவர் செப்பரேட் பண்ணி நம்ம கொண்டு வந்து இந்த இடத்துல வச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நாமும் மற்றவங்களுக்காக நம்ம என்ன காசு கொடுக்க போறோமா, நம்ம போயிட்டு பார்க்க போறோமா, நம்ம எதனா செய்ய போறோமா? ஜபம். ஹல்லேலூயா. ஒருத்தருக்காக ஏறெடுக்கிற ஜபம். பேதுரு வந்து சிறைச்சாலையில் இருக்கும்போது ஜனங்கள் எல்லாம் பத்தியா பாஸ்டர் சிறைச்சாலையில போயிட்டாருன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நல்ல வேலை அந்த டைம்ல ஃபேஸ்புக்கில் யூடியூப்ல எதுவுமே கிடையாது, எல்லாம் ஜபம் மாத்திரம் தான். அந்த ஜபம்ன்ற ஒரு டியூப் தான் இருந்துச்சு, ப்ரேயர் டியூப் இருந்துச்சு. ப்ரேயர் டியூப் எல்லாம் ப்ரேயர் டியூப் உள்ளவே உட்காந்து நல்லா ஜபம் பண்ணிட்டே இருந்தாங்க. கருத்துக்களை சொல்ற கந்தசாமிகள் எல்லாம் அந்த இடத்துல இல்லவே இல்லை. இப்பதான் கருத்து கந்தசாமி ரொம்ப வந்துட்டாங்க. சில வாய் திறக்காதனால கூட சும்மா திறந்து பேசுறாங்க. ஏன்னா 4 பேர் பேசிட்டு போறாங்க, நம்மளும் நம்ம பாட்டுக்கு நம்ம சார்பில் எதனா பேசலாமே அப்படின்னு. எந்த நியாயமும் இப்போ உள்ள யாருக்கும் தெரியாது. பாஸ்டர் சைமன் கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு எனக்கு நாங்கள் கூட்டம் வச்சுக்கிறேன், அவராவது பார்த்துக்கிறாரு, அவருக்கு நான் பேசியிருக்காரு. பாஸ்டர் நம்மளாம் பேசவே கிடையாது. ஆனா ஒன்று நம்ம யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஜான் ஜெபராஜ் சிறைச்சாலையில என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? சின்ன சிந்தனை தான், ஜெபம் மட்டும் பாரு, டைமா பாட்டு எழுதிட்டு பாரு, ஆராதிச்சுட்டு பாரு, நன்றி செலுத்திட்டு பாரு. என்ன பொறுத்தாலும் அப்படிதான் சொல்லணும். இவ்வளவு பேர் பட்டாங்க, ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவே வேணாம்னு சொல்லிட்டு இப்படி கும்பிட மாட்டாரு. ஆண்டவரே நீ பெரியவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா? போன வாரம் தான் சொன்னேன், ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம பாடங்களை மாத்திரம் கற்றுத்தரல, நம்ம அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நம்ம ஸ்ட்ராங்கா மாற்றுவதற்கு பிரச்சனை தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில சத்தம் வரவே மாட்டேங்குது. உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் சில விஷயத்தை அனுமதிக்கிறார். அது பிரச்சனை வழியா வருகிறது, அவ்வளவுதான். பாஸ்டர் சைமன் கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு எனக்கு நாங்க கூட்டம் வச்சுக்கிறேன், அவராவது பார்த்துக்கிறாரு, அவருக்கு நான் பேசியிருக்காரு. பாஸ்டர் நம்மளாம் பேசவே கிடையாது. ஆனா ஒன்று நம்ம யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஜான் ஜெபராஜ் சிறைச்சாலையில என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? சின்ன சிந்தனை தான், ஜெபம் மட்டும் பாரு, டைமா பாட்டு எழுதிட்டு பாரு, ஆராதிச்சுட்டு பாரு, நன்றி செலுத்திட்டு பாரு. என்ன பொறுத்தாலும் அப்படிதான் சொல்லணும். இவ்வளவு பேர் பட்டாங்க, ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவே வேணாம்னு சொல்லிட்டு இப்படி கும்பிட மாட்டாரு. ஆண்டவரே நீ பெரியவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா? போன வாரம் தான் சொன்னேன், ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம பாடங்களை மாத்திரம் கற்றுத்தரல, நம்ம அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நம்ம ஸ்ட்ராங்கா மாற்றுவதற்கு பிரச்சனை தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில சத்தம் வரவே மாட்டேங்குது. உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் சில விஷயத்தை அனுமதிக்கிறார். அது பிரச்சனை வழியா வருகிறது, அவ்வளவுதான். சைமன் கிட்ட கேட்டேன், அவர் சொன்னாரு எனக்கு நாங்க கூட்டம் வச்சுக்கிறேன், அவராவது பார்த்துக்கிறாரு, அவருக்கு நான் பேசியிருக்காரு. பாஸ்டர் நம்மளாம் பேசவே கிடையாது. ஆனா ஒன்று நம்ம யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது அவன் சிறையிருப்பை கர்த்தர் மாற்றினான். ஹல்லேலூயா. இப்போ நீங்க எல்லாம் சொல்லுங்க, ஜான் ஜெபராஜ் சிறைச்சாலையில என்ன செஞ்சுட்டு இருப்பாரு? சின்ன சிந்தனை தான், ஜெபம் மட்டும் பாரு, டைமா பாட்டு எழுதிட்டு பாரு, ஆராதிச்சுட்டு பாரு, நன்றி செலுத்திட்டு பாரு. என்ன பொறுத்தாலும் அப்படிதான் சொல்லணும். இவ்வளவு பேர் பட்டாங்க, ஆனா இன்னைக்கு கிறிஸ்துவே வேணாம்னு சொல்லிட்டு இப்படி கும்பிட மாட்டாரு.
ஆண்டவரே நீ பெரியவர் சொல்லுவார். ஏன் தெரியுமா? போன வாரம் தான் சொன்னேன், ஒவ்வொரு பிரச்சனைகளும் நம்ம பாடங்களை மாத்திரம் கற்றுத்தரல, நம்ம அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது. நம்ம ஸ்ட்ராங்கா மாற்றுவதற்கு பிரச்சனை தேவை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சில சத்தம் வரவே மாட்டேங்குது. உங்களை அதிகாரம் உள்ளவர்களாய் மாற்றுவதற்கு ஆண்டவர் சில விஷயத்தை அனுமதிக்கிறார். அது பிரச்சனை வழியா வருகிறது. அவ்வளவுதான். பிரச்சனைன்னு பார்த்து 4 பேர் மேல நம்ம போயிடக்கூடாதுங்க. நம்ம நின்று என்ன யோசிக்கணும்.